நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, நீங்களா? நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? நில்லுங்க. நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னல, நான் உங்களை விட்டு தூரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இங்க இருந்து போயிடுங்க. ஸ்ருதி, இது வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் இஷ்டம் கிடையாது. உங்களோட முகத்தை பார்க்கவும் எனக்கு இஷ்டம் கிடையாது. நான் சொன்னது அந்த கவர்னருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அஸ்வின்? ஸ்ருதியோடைய வீடு இங்கே தானே இருக்கு. அப்படின்னா பிரியாவும் இங்கே தான் இருப்பாங்க. ஸ்டூபிட். உனக்கு சுத்தமா அறிவே இல்லடா ஆகாஷ். காலங்காத்தால அவங்க ஏன் வெளியில வர போறாங்க? அஸ்வின், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? வேறதா ஏதாவது இருக்கீங்களா என்ன? ஸ்ருதி, நீங்க இங்கே இருங்க. நான் போய் அஞ்சலிக்கு ஃபோன் பண்றேன். இங்கே இருங்க. வீட்ல வேற யாரும் இல்ல. டாக்டர் நம்பர் எனக்கு தெரியாது. அஞ்சலி, சீக்கிரமா ஃபோன் எடுங்க. அஞ்சலி, அஞ்சலி ஃபோன் எடுக்கல. இருங்க, நான் உடனே லாவண்யாக்கு ஃபோன் பண்றேன். லாவண்யா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்ப என்ன செய்யறது? அம்மா ஏதாவது வழி காட்டுமா? அஸ்வின், அஸ்வின் என்னாச்சு? அஸ்வின், அது வந்து பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்டைல் அவுட்லெட்டுக்காக நான் வந்தேன். அங்கே சில சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஆமா, நீங்க எப்படி இங்க?
ஓ ஆப்வியஸ்லி இது காய்கறி கடைன்னா நீங்கள் காய்கறி வாங்க தானே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக இங்கே புக்ஸ் வாங்க முடியாதுல்ல. அண்ணா, உருளைக்கிழங்கு 1 கிலோ கொடுங்க. நேத்து தானே உருளைக்கிழங்கு வாங்குனீங்க. எங்க வீட்ல தினமும் உருளைக்கிழங்கு சமைப்பாங்க. என்ன ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான். அப்போ உங்களுக்கு 110 ரூபா ஆச்சுமா, இந்தாங்க. ம், சரிங்க. ஆனா இப்போ என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு, 10 ரூபாய் இல்லைங்க அண்ணா. இல்லை இருக்குல்ல. என்ன? இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? நான் கொடுக்குறேன். என்கிட்ட எல்லாமே வெறும் 500 ரூபா நோட்டாக தான் இருக்கு. அண்ணே 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? இல்லைங்க சார். பரவாயில்ல விடுங்க, நான் உருளைக்கிழங்கு மட்டும் அப்புறமா வாங்கிக்கிறேன். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? 10 ரூபாய்க்காக உருளைக்கிழங்கு ஏன் விட்டுட்டு போறீங்க? அதுவும் இல்லாமல் ஸ்ருதிக்கு வேற பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. அதுவும் இல்லாமல் வெறும் 10 ரூபா தானே. என்ன சார் நீங்க, எங்களுக்கு 10 ரூபாயே பெரிய தொகை. 500 ரூபாய் நோட்டு வச்சிருக்க உங்களுக்கெல்லாம் அது எப்படி தெரியும்? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. என்கிட்ட 10 ரூபாய் நோட்டும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னா, இன்னைக்கு பேங்க்குக்கு போயிருந்தேன்னா அதனால தான். பரவாயில்ல விடுங்க. இங்க பாருங்கண்ணா, எனக்கு இது வேண்டாம். ம். பிரியா, ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? என்ன செய்யணும்? அது நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, அதனால எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் நான் வாங்கிக்கிறேன். பாட்டிக்கு சுரக்காய் பிடிக்கும், அப்புறம் அப்பாவுக்கு தக்காளி சட்னி பிடிக்கும், அம்மாவுக்கு பாவக்காய் பிடிக்கும், அண்ணனுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும். அண்ணா அதெல்லாம் கொஞ்சம் போடுங்க. சரிங்க சார். அஸ்வின், அஸ்வின் கண்ணு தரங்க. அஸ்வின், என்னாச்சு உங்களுக்கு? தண்ணி தண்ணி எடுத்துட்டு வரணும். அஸ்வின், அஸ்வின் கண்ணு தரங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நல்லா இருக்கீங்களா? ஸ்டாப் இட். இருங்க, நான் உதவி செய்றேன். கொஞ்சம் ஸ்வீட் வேணும். ஸ்வீட். என்ன ஸ்வீட்டா? ஆனா நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுல்ல. ப்ளீஸ். சரி இருங்க, நான் போய் கொண்டு வரேன். தண்ணி வேணுமா? இந்தாங்க. நோ.
வழிவிடு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ம், உங்களுக்கு இப்ப என்னாச்சு? பாடியில சுகர் லெவல் கம்மியாயிடுச்சு. அதனால தான் சக்கரை எடுக்கலான்னு வந்தேன். பாத்து. தயவு செஞ்சு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. அக்காவுக்கு தெரிஞ்ச அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க நல்லா தானே இருக்கீங்க. ம், நீங்க சக்கரை எடுக்கணும்னு வந்தீங்க. ஆனா நான் உங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, நீங்க தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல. அது வந்து அது வந்து பிரச்சனை எதுவும் இல்ல. கடலை மாவு எங்க போச்சுன்னு தெரியல. அத பத்தி கேட்கதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு இப்ப கடலை மாவு வேணும்னு வச்சுக்கோ. உன் கையால உன் முகத்தை தொடச்சனா உனக்கு நிறைய கடலை மாவு கிடைக்கும். அது வந்து என்னன்னா அத்தை, நானே பருப்பு ஊற போட்டு அப்புறம் அரைக்கலான்னு நினைச்சேன். பக்கோடா செய்யணும்னு நினைச்சேன். அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் இப்ப வந்துடுறேன். ஆமா, இந்த பொண்ணு லாவண்யா எங்க போயிட்டா? சுருதி கூட சேர்ந்து அவ சமையல் தானே கத்துக்கணும். அவ இல்லாம சுருதி யாருக்கு பக்கோடா செய்ய கத்து கொடுக்கறா? அவ கடலை மாவு வாங்க போயிருக்கா. எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. இங்க பாரு சுருதி. யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் இஷ்டம் கிடையாது. உங்க முகத்தை பார்க்கறதுக்கும் எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸ்ருதி, என்னாச்சு? சின்ன ஏதாவது சொல்லிட்டானா? அவன் ஏதோ கான்ஃபரன்ஸ்க்கு போறேன்னு சொன்னான்ல? இல்ல. ஆமா. என்னாச்சு? அது வந்து ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அஞ்சலிமா, என்ன பாட்டி? இதோ வரேன். நான் இதோ வரேன். அவருக்கு பாவம் உடம்பு சரியில்லை. அதை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். அவர்கிட்ட இந்த மாதிரி நான் பேசிருக்க கூடாது. பாவம் சக்கரை எடுக்கிறதுக்காக வந்தாரு. ஆமா, நாங்க பை ரோட் தான் வரோம். நானும் லாவண்யாவும். யா, வைக்கிறேன். நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க? I'm fine. நான் ஒருத்தி தேவையில்லாம ஏதேதோ பேசிடுவேன். எனக்கு அறிவே கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அது நான் கொஞ்சம் கூட நினைக்கல. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கோன்னு நான் நினைக்கல. தெரியாம நான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். ஸ்ருதி, உன்னோட கண்ணத்துல என்ன? ஓ, அந்த பக்கம் இல்ல. எனக்கு அப்ப மூளையே வேலை செய்யல. நீங்க என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, நான்
நான் சத்தியமா சொல்றேங்க, நான் வேணும்னு அதையெல்லாம் செய்யல. ஏதோ எனக்கு இருந்த அசிடிட்டி ப்ராப்ளம்ல அப்படியெல்லாம் நடந்துருச்சு. ஸ்ருதி நீ சின்னா, நீ நீ சிரிச்சிட்ட. என்னால நம்பவே முடியல. நீ இந்த அளவுக்கு சிரிக்கிற. உன்னோட இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? என் தம்பி இந்த அளவுக்கு சிரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு என்கிட்டயும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் போய் முகத்தை கழுவிட்டு வந்துடுறேன். சிரிக்கும்போது அந்த அஸ்வின் முகம் கவர்னர் மாதிரி இல்ல. லாவணி இப்ப வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள இந்த பக்கோடாவை உள்ள வச்சிடணும். ஏய் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். யார் நீங்க? லா, எந்த லா? நான் லாவண்யா. சரி, அந்த நாட்டுப்புறம் எங்க போனா ஓபி? மேடம் அவங்க வெளியே போயிருக்காங்க. என்னது, வெளியே போயிருக்காளா? ஹலோ, ஹாய், பாய் பாய். ஆமா, இப்படி முகத்தை மூடிட்டு வந்திருக்கிறது யாரு? சேல்ஸ் கேர்ள். நீங்க பாரு, டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்தா சொல்லு, இல்லன்னா நாங்க எதையுமே வாங்க தயாரா இல்ல. சரியா ஆண்டி? நான் தான். அன்னைக்கு ஹாப்பி சொல்லி கொடுத்தாருல, அதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அது வேலை செஞ்சா போதும். முதல்ல இதை இப்படி திருப்பணும், அப்புறம் இந்த சைட் திருப்பணும், அப்புறம் கொஞ்சம் பொறுமையா நேரா. நடந்துருச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. லாவண்யா கிட்ட முதல்ல சொல்லணும். அவங்களும் அஸ்வினோ கிளம்பி போறதுக்கு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஸ்ருதி? நீ எதுக்கு அவரை அஸ்வின் அஸ்வின்னு கூப்பிடணும்? கவர்னர்னு கூப்பிட்டா அதுவே போதும். ஐயோ, டப்பா கீழே விழுந்தா பக்கோடா வெல்லாம் கொட்டிடுமே. முதல்ல டப்பாவை ஒழுங்கா வைக்கணும். என்ன இது? இது வேற போய் மாட்டிக்கிச்சே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லாவண்யா, காஃபி. தேங்க்யூக்கா. அட கடவுளே, அத்த என்னாச்சு? ஏலோஜி ஆயிடுச்சாமே. அலர்ஜி ஆயிடுச்சு, ரியாக்ஷன் ஆயிடுச்சு. ஓம் பிரகாஷ், என்ன
சீக்கிரமா ஐஸ் கொண்டு வாங்க. அப்படியே டாக்டருக்கும் ஃபோன் பண்ணுங்க. ஓ காட், அஸ்வினுக்கு மட்டும் இதை பத்தி தெரிஞ்சது, நான் எப்படி என் முகத்தை அஸ்வினுக்கு காட்டுவேன்? ஹலோ ஹாய் பாய் பாய். உன் முகத்தை இப்படி பார்த்தான்னா கண்டிப்பா அஸ்வின் பயந்து போயிடுவான் லாவண்யா. லவண்யா, ப்ராஜெக்டோட பேப்பர்ஸ்லாம் இதில் இருக்கு. மாடல் ஏற்கனவே உடைஞ்சு போச்சு, அதனால லாவண்யா நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். என் பக்கம் திரும்பி பாரு. ஹலோ ஹாய் பாய் பாய். அது என்னன்னா அஸ்வின், லாவண்யா இன்னைக்கு ஸ்பாக்கு போயிருந்தா, அங்க அவளுக்கு எல்ஓஜி ஆயிடுச்சாம். லாவண்யா இன்னைக்கு ஸ்பார்க் போறதுக்கு அப்படின்னு அவசியம்? அஸ்வின், அது வந்து என் முகத்துல ஒரு பிம்பிள் இருந்துச்சா, அது வந்து ஐ டோன்ட் கேர் அபௌட் தி டேம் பிம்பிள். ஒண்ணுல அஸ்வின், நான் இப்பவே லாவண்யாவோட முகத்துல நல்ல ஒரு ஃபேஸ் பேக்க போட்டுடுறேன். இவ முகத்துல இருக்கிற இந்த எல்ஓஜி எல்லாம் உடனே பறந்து போயிடும். ஆமா அஸ்வின், நீ கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு. வெயிட் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல லவண்யா. இது எவ்வளவு முக்கியமான மீட்டிங்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எப்படி நீ இவ்வளவு irresponsible-ஆ மாறுன? Never mind, எல்லாமே நானே பாத்துக்கிறேன். சின்ன சின்ன நில்லு. வான்னு சொல்றேன்ல, வந்துரு. அந்த கவர்னர் வேற வரான்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறது? அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வா, வந்துரு. துப்பட்டாவை எங்கேயும் விட்டுட்டு போகணும் தான் நினைக்கிறேன். ஏன் தான் லாவண்யா இப்படி மாறிட்டான்னு தெரியல. இந்த டிக்கி வேற யார் ஓபன் பண்ணாங்க?